34வது திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்து எம்பெருமான் அயோத்தியா ராமரை போலவே காட்சி கொடுப்பறாம். அதனால ஆழ்வார் திருவன் புருடோத்தமம், புருஷோத்தமம் இல்ல, புருடோத்தமம், திருவன் புருடோத்தமம். நீங்க மேப்ல போட்டெல்லாம் வரவே வராது. நீங்க அங்க போய் ஆட்டோ டிரைவர் கிட்ட சரணாதி பண்ணிவிடுங்க. ஏதோ ஒரு 11 திவ்யதேசம் இருக்குமாமேப்பா, அது இங்கன்னா அவரே கொண்டு நிறுத்திடுவார். அதனால நீங்க திருவன் புருஷோத்தமம்னு இந்த கூகுள் மாமியை போய் கேட்டேன்னா ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டா. அலெக்சா, சிரி, இவ முப்பெரும் தேவியருக்குமே தெரியாது. அதுக்கெல்லாம் தெரியாத ஒரு அழகான க்ஷேத்திரம் திருவன் புருடோத்தமம். புருடோத்தமன் எம்பெருமான், புருஷோத்தமன், புருஷோத்தமநாயகி அயோத்தியை போலவே இருக்கும். இப்ப சீர்காழின்னு சொல்லிட்டா, சீர்காழி பக்கத்துல சிதம்பரம் இருக்கு. சிதம்பரத்துல சிவபெருமான் நாட்டியம் ஆடினது பிரதானமா பதஞ்சலிக்கும் வியாக்ரபாதருக்கும். புலிப்பாதர், வியாக்ரபாதர்னு பேர். வியாக்ரபாதருக்கு ஒரு பிள்ளை இருந்தார், உபமன்யுன்னு பேர். இந்த உபமன்யுவும் அப்பாவான வியாக்ரபாதரும் இந்த திவ்யதேசத்துக்கிட்ட வரும்போது குழந்தை பால் வேணும்னு அழுதுதாம். வாங்கிட்டு வரேன், எங்கேயாவது தேடின்னு போறேங்கிறதுக்காக அப்பா போயிருக்கார். அதுக்குள்ள இந்த திவ்யதேசத்து தாயாரே பால் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி சரித்திரம் எங்கேயோ இருக்கே சார். பக்கத்துல சீர்காழியில தோடுடைய செவியன் விடையேறியோன்னு நம்ம ஞானசம்பந்த மூர்த்தியை பத்தி சொல்லும் போது கௌண்டின்ய கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொன்ன போது இந்த குழந்தையும் பாலுக்காக அழுதது. அங்க இருக்கக்கூடிய அம்பாள் பால் கொடுத்தாள். அப்படின்னா பால் கொடுத்தாள்னா நீங்க உடனே பால்லாம் A2 மில்கா, அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படி இல்லை. பால் என்பது ஞானம். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணி. ஸோ பால் எசென்ஷியலி டசன்ட், இது படங்கள்ல எல்லாம் என்ன பண்ணிவிடுறானோ, ஒரு சின்ன குழந்தை அதுல பால் இருந்தது, அந்த குழந்தை வாயில கொஞ்சம் பால் இருந்தது. பால்னா ஞானம்னு அர்த்தம். சாதாரணமா இருந்த ஒரு குழந்தையை ஞான சம்பந்த மூர்த்தி ஆக்கினார். உபமன்யு, வியாக்ரபாதருடைய பிள்ளை உபமன்யுவை இந்த திவ்யதேசத்து தாயார் பெரிய கவி ஆக்கினார் அப்படிங்கிற அர்த்தம். கம்பமாக்கடல் அடைந்து இலங்கைக்கு மண் கதிரவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரையும் கோவில். செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூக்தம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகு ஓங்கிய நாங்கூர் வன் புருடோத்தமமே அப்படின்னு ஆழ்வார். வன்புருஷோத்தமன் எம்பெருமான் தாயார் ஒரு குழந்தைக்காக ஞானப்பாலை கொடுத்தவள். அப்பேற்பட்ட புருஷோத்தமனும் புருஷோத்தம நாயகியும் அயோத்தியாவுக்கு தட்சிண அயோத்தியாவாக இருக்கக்கூடிய இங்க க்ஷேத்திரம் திருவன் புருடோத்தமம். இப்போ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வரும். புருஷோத்தமன்னு சொல்லியிருக்கேள், ஆனா அயோத்தியான்னு சொல்லியிருக்கேளே, அயோத்தியால ராமர் தானே. நீங்க வடக்கெல்லாம் போனேன்னா ராமன்னே சொல்ல மாட்டா, மரியாதா புருஷோத்தம் தான் சொல்லுவா. ராமனுக்கு மரியாதா புருஷோத்தம், ராமனுக்குன்னு ஒரு கோவில் தெற்குல வன் புருடோத்தமம் அப்படிங்கிறது 34வது திவ்யதேசம்.